ஹாய், வெல்கம் டு ஷெரின்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இட்லிக்கு சட்னி பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். கூட ஒரு 3 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 3 பச்சை மிளகாய், காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு வெங்காயம். இதை வதக்கிடுவோம். நல்லா பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறமா இது கூட நம்ம கையில் இந்த மாதிரி ஒரு கையளவுக்கு வேர்க்கடலை, அதே அளவுக்கு ஒரு கை பொட்டுக்கடலை சேர்த்து இதையும் வதக்கி விட்டுறலாம். அடுத்து கொஞ்சம் கருவேப்பிலை, அடுத்ததாக கொஞ்சோண்டு மல்லித்தலையும், ரொம்ப குட்டி, இங்கே பாருங்கள் இந்த சைஸ் புளி, நிறைய புளியெல்லாம் வேணாம், இத்தினூண்டு புளி, சும்மா ஒரு அந்த புளியங்கொட்டை இருக்குது பார்த்திங்களா, அந்த சைஸுக்கு புளி, அவ்வளோதான் போட்டு வதக்கி விட்ருவோம். வதக்கிட்டு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நல்லா ஆறிடுச்சு, அதனால் மிக்ஸி ஜாரில் போட்டுடலாம். கூடவே ஒரு கையளவுக்கு தேங்காய் துருவல் போட்டு தேவையான உப்பு போட்டுடலாம். இப்போ தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். அரைச்சாச்சு. ஒரு பவுலில் போட்டு தண்ணி உங்களுக்கு எந்த அளவுக்கு தாராளமாக ஊற்ற முடியுமோ அந்தளவுக்கு தாராளமாக ஊற்றிக்கோங்க. உப்பு மட்டும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். அவ்வளவு தான் பாருங்கள். சட்னி எப்படி தண்ணியாக இருக்கா, அவ்வளோதான். இதுக்கு ஒரு தாளிப்பு, கொஞ்சம் கடுகு, வெங்காயம், கருவேப்பிலை, வரமிளகாய் போட்டு தாளித்து ஊற்றிருக்கேன். அவ்வளோதான், சட்னி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இட்லியும் ஒரு பக்கம் ஊற்றி வச்சுருக்கேன், வெந்துருச்சான்னு பார்த்துட்டு எடுத்துக்கலாம். சுட சுட இட்லி செஞ்சு இந்த மாதிரி அருமையாக ஒரு தண்ணி சட்னி செஞ்சு சாப்பிட்டா வேறு எந்த சைடிஸுமே கேட்க மாட்டாங்க. இந்த ஒரு சட்னி மட்டுமே போதும்னு சொல்லிட்டு தாராளமாக போதுங்கிற அளவுக்கு சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும். இப்படி நிறைய ஊற்றணும், அப்போ தான் நம்ம தொட்டு சாப்பிட்றதுக்கு, கரைச்சி சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குன்னே சொல்லலாம்.